டைரக்டர் ஆனந்த் எல்ரா இயக்கத்தில் தனுஷ் மற்றும் கிருத்தி சனன் நடிப்பில் வெளியாகிருக்க படம் தான் தேரே இஷ்க்மேன். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு ஃபைவ் பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்கள் விஜய் டாமினிக். தேரே இஷ்க்மேன் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஃப் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய தனுஷும் ஒரு சைக்காட்டிஸ்டாக இருக்கக்கூடிய கிருத்தி சனன் என்கிற முக்தியும், இவங்க ரெண்டு பேருக்குமான பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்தது, அந்த பாஸ்ட் லைஃப்பில் அவங்க என்ன மாதிரியான எமோஷன்ஸாக கடந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு வேரியஸ் ஆஃப் எமோஷன் ட்ராமா தான் அந்த படத்தோட ஒன்லைன். கிருத்தி சனானும் தனுஷும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. சொல்லப்போனால் ப்ரெசென்ட்டில் அவர் ஒரு ஐஏஎஃப் ஆஃபீஸராக இருக்கார். அவரோட பாஸ்ட் 7 வருடங்களுக்கு பின்னாடி வாழ்க்கையை கடந்து போய் பார்க்கும்போது அவர் ரொம்ப ஷார்ட் டெம்பரடாக ஒரு அன்பிரடிக்டபிள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அதாவது தனுஷ் வந்து ஒரு ஆல்ஃபா மேல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கார். நான் நினைக்கிறதான் சரி, டக்குன்னு எனக்கு கோவம் வரும், நான் நினைக்கிறதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு ஆண்மகனாக இருக்கார். அப்போ அந்த நேரத்தில் சைக்காட்டிஸ்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கிற கிருத்தி சனான் என்கிற முக்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை வந்து எப்படியாவது ஹீல் பண்ணணும். அதாவது இவரை வந்து நம்ம சைக்காட்டிஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் பேசி சைக்காலஜிஸ்ட்லாம் பேசி இவரை காம் டவுன் பண்ணிடணும். இது அவரோட லைஃபுக்கும் நல்லது, சேம் டைம் நமக்கு தீசிஸாக மாறிடும். லைக் கேலாமரி படம் பார்த்துருப்போம்ல, ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் அப்படிங்கிற நம்ம சூர்யாவை வச்சு இவங்க வந்து போதி தர்மருக்கான தீசிஸ் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா அது அரவிந்த் தெரிஞ்சக்கப்புறமா அதை வந்து சொல்லி ஷார்ட் அவுட் பண்ணி நார்மல் இஷ்யூக்கு வராங்க. அதே மாதிரி இங்கே சங்கராக இருக்கக்கூடிய தனுஷை இவங்க ஷார்ட் டெம்பர், இந்த மாதிரி ஆங்கர் இஷ்யூஸ், இந்த மாதிரி மென்டல் ப்ராப்ளம்ஸ்லேருந்து இவங்க ஒரு பக்கம் அவங்க சைக்காட்டிஸ்ட்ன்றதுனால அது மூலமாக அவங்க கற்பித்து அதுலேருந்து அவங்க பாடம், அதாவது தீசிஸாக ப்ராக்டிக்கல் எடுத்துப்பாங்க. அதே நேரம் அவன் தனுஷ் வந்து காம் டவுன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தில் கிருத்தி சனன் பழகுவாங்க. இதை தனுஷ் எப்படி எடுத்துக்குவார் அப்படின்னா, ஓகே நம்ம மேலே வந்து ரொம்ப அஃபெக்ஷன் காட்டுறா, அப்போ வந்து நம்ம மேலே ரொம்ப அவு இருக்குது போல், நம்ம இல்லாமல் வந்து கிருத்தி சனானா அதாவது முக்தியால் வாழவே முடியாதுன்னு சொல்லி சங்கர் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறாப்புல. ஆனால் கிருத்தி சனான முக்தி என்ன பாயிண்டில் இருக்கிறாங்க அப்படின்னா, நான் உன் மேலே காட்டினது கருணை தான் தம்பி, காதல் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க. ஸோ கருணையை காதலாக குழப்பிக்கிற தனுஷ் ஒரு பக்கம், காதலை வந்து நான் காதலே கொடுக்கல கருணையாக தான் இருக்கேன்னு சொல்லி அடமெண்ட்டாக இருக்கக்கூடிய கிருத்தி சனான ஒரு பக்கம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையாகவே கடைசி வரை காதல் வந்துச்சா இல்லையா, எங்கே பிரிகிறாங்க, எங்கே பிரிய மாட்டேங்கிறாங்க, இதுக்கு நடுவில் எங்கெல்லாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க, இவர் எப்படி ஐஏஎஃப் ஆஃபீஸர் ஆனார், கிளைமேக்ஸில் ஏன்டா இவ்வளோ பெரிய சோகத்தை கொடுத்தீங்க அப்படிங்கிற ட்ராவல் தான் இந்த படத்தோட ட்ராவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஆரம்பித்த ஃப்ரேம்லேருந்து முடிகிற ஃப்ரேம் வரையும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய வேரியஸ் ஆஃப் எமோஷன்ஸ் பார்த்ததுக்கப்புறமா நமக்கு தோணுனதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஒரு லவ்வை பியூராக க்யூட்டாக காட்டக்கூடிய மணிரத்னம் அவர்களோட உடம்புக்குள்ளே போய் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் எடுத்தால், அல்லது ஒரு சந்தீப் ரெட்டி வாங்க ஒரு படம் எடுத்தால் அப்படி இருக்கும், அதுவும் அனிமல் மோடில் இருக்கிற ஒரு சந்தீப் ரெட்டி வாங்க படம் எடுத்தால் அப்படி இருக்கும். அதுதான் இந்த படம். இருக்கிற எல்லா வித எமோஷன்ஸ், பயங்கர கோவம், ஷார்ட் டெம்பர்டு, ஆங்கர் இஷ்யூஸ் எல்லாத்தையும் காமிச்சு அதுக்குள்ளே ஒரு காதலை காமிச்சிருக்கார் ஆனந்த் எல்ரா. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பார்த்து அண்ணே தனுஷ் அண்ணே இனிமேல் நீ டேரக்ஷனே பண்ணாத, ஃபுல்லாக நடினே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுவும் தலைவன் வந்து ஹிந்தின்னா கொஞ்சம் இறங்கி நடிக்கிறாப்புல. இப்போ அண்மையில் குபேரான ஒரு படம் வந்து நமக்கு தெரியும், அது வேற்றுமொழி படம் தான், அது பெரிய அளவு நம்ம கனெக்ட் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து அந்த லாங்குவேஜ் ஆஃப் ஷேட் மூவி. ஆனால் இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு ஷேடு இருக்கக்கூடிய ஒரு படம். சொல்லப்போனால் நம்ம தான் டீனா இனிமேல் நீ டேரக்ஷனே பண்ணாதா, நீ இனிமேல் படம் நடினா, அதுதான் நம்மளோட ஒரே குறிக்கோளாக இருக்குது, ஒரே கோரிக்கையாகவும் இருக்குது. ஏன்னா அண்ணன் ராயன் எடுத்தாப்புல எதிர்பார்த்துட்டு போனோம், கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஹர்ட்ஸ் ஆச்சு. நிலவுக்கு என்மேல் நடிக்கவும் எதிர்பார்த்து போனோம், கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இட்லி கடை அதுவும் ஹர்ட் ஆச்சு. விமர்சனங்களாகவும் நிறையா பாதிக்கப்பட்டார். ஆனால் இந்த படம் விமர்சனத்தில் தனுஷை போட்டு புரட்டி புகழ்ந்து தள்ளுவாங்க, அந்த மாதிரி நடிச்சிருக்கார் மனுஷன். அதாவது துள்ளுவத இளமையில் கிளைமேக்ஸில் வந்து போலீஸ் ஷூட்லாம் மாட்டின்னு நிற்பார் டொய்யா மாதிரி. இதில் வந்து அப்படி அந்த ஐஏஎஃப் ஆஃபீஸராக நிற்கிறார் பாருங்க, தலைமை அப்படியே மிடுக்காக இருக்காப்புல. அந்த நட்டிப்பு டைலாக்கு, அந்த ஆங்கர் காட்டுறது, அது மட்டும் இல்லாமல் கிருத்தி சனனுக்கு இவங்களுக்கும் முதல் கான்வர்சேஷன் இருக்கும், ஒரு தயங்கி தடுமாறி பேசுவார். அதுக்கப்புறமா அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வர்றப்ப அந்த இங்கிலீஷ் கான்வர்சேஷன் அப்படின்னு தட்டி விட்டு ஒரு நடிப்பு இருக்குல்ல, டீனா இஸ் டீனா. அது வந்து நம்மளுக்கு அஸ் தமிழ் ஆக்டராக அவரை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ அதாவது ஆல்ரெடி பாலிவுட்டில் இருக்கவங்களாம் தமிழ்நாட்டிலேருந்து யாராவது வந்து ரொம்ப பயப்படுவாங்களாம். கமல் சார் ஆரம்பித்து நிறைய பேர் உள்ளே போகும்போது ரொம்ப டர்ராவாங்களாம். இப்போ தனுஷனை போய் அங்கே மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனால் ராஞ்சனா மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு படம் கொடுத்தா நமக்கு யாருமே எதிர்பார்க்கல. தனுஷனோட நடிப்பு வேறு லெவல். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ள கிருத்தி சனன் தெரிக்க விட்டுருக்காங்க. நானா நீயான்னு போட்டி போட்டு ஒரு நடிப்பு. உள்ளே இருக்க பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், அவங்களும் ஏகபோக நடிப்பு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கப்ப நம்ம பெரிய பாயான நம்ம ரகுமான் சார் சொல்லவா தேணும், ஐயா வந்து தமிழில் தான் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஹிந்திலலாம் எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, இங்கே நான் தான்டா கிங்கு, இது என்னோட கோட்டடான்னு சொல்லி ஒரு மியூசிக்கை போட்டு நம்மளை அந்த படத்தோட ட்ராவல் பண்ண வைக்கிறார். சரி, ஒரு பக்கம் ஷார்ட் டெம்பர் ஆங்கிரி இஷ்யூ, இது வந்து நம்ம வந்து ஆதித்யா வர்மாவாக இருக்கட்டும், அர்ஜுன் ரெட்டியாக இருக்கட்டும், நம்ம அனிமல், இது மாதிரியான படங்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும். அப்படி என்ன இது வந்து வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒரு நார்மல் ஆங்கர் இஷ்யூ இருக்கக்கூடிய ஒரு படம். ஆனால் அதில் எமோஷன், அப்பாவோட எமோஷன், கிட்டத்தட்ட அசுரன் படத்தில் எப்படி தனுஷ் எல்லாரும் காலையும் விழுகிறப்ப நம்ம மனசு உடையுமோ, அதே மாதிரி இந்த படத்தில் பிரகாஷ் ராஜுக்கு ஒரு சீன் இருக்குது, அப்போ நம்ம எல்லாம் உடஞ்சிருவோம். அதுவும் பிரகாஷ் ராஜுக்கும் தனுஷுக்கும் ஒரு கான்வர்சேஷன், அங்கே ஒரு கதை முடிகிறதா இருக்கட்டும், அது நமக்கு ஒரு பிரேக் கொடுக்கும். எதுக்கு இவர் ஐஏஎஃப் ஆஃபீஸர் ஆவராருங்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அதுக்கு நமக்கு பெயினை கொடுக்கும். அதே நேரம் ஆப்போசிட்டில் இவர் கையில், இந்த கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க மாப்பிள்ள, இந்த கையில் உங்களுக்கு பொண்ணுன்னு சொல்லுவார். ஆனால் இவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறமா இங்கே அவருக்கு நடக்கிற ஒரு பிரேக் டவுன், இதெல்லாம் வந்து 90s கிட்ஸ் வாழ்க்கையில் பல பேருக்கு நடந்த ஒரு விஷயமா இருக்கும். அதாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த படத்தில் நம்மளை கனெக்ட் பண்ணி இழுத்துட்டு போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். கடைசியில் நம்மளுக்கு இவங்க இந்த படம் மூலமாக அவங்க சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கருணை ஒரு நாளும் காதல் ஆகாது, காதல் ஒரு நாளும் கருணையில் போய் முடியாது. அப்படி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க குழப்பிட்டீங்கன்னா அது உங்கள் மேலே இருக்கக்கூடிய தவறு அப்படின்னு தான் சொல்லி முடிக்கிறாங்க. மியூசிக்காக இருக்கட்டும், டிஓபிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆக்டிங்காக இருக்கட்டும், உள்ள இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் லிட்ரலி ஒன்லி ஃபார் தனுஷ் தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவு வந்து நான் இப்போ நீங்கள் சொல்லலாம் பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் எவ்வளோடாலாம் கேட்கலாம், அப்படிலாம் கிடையாது. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தனுஷோட ஆக்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசங்கள் தெரியும். அப்படி ஒரு மெச்சூர் ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. தேரே இஷ்க்மேன் நம்ம தமிழ் ஆக்டர் போய் ஹிந்தியில் ஒரு படத்தை எல்லாரும் டர்ரு கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னா யாராலையும் நம்பவே முடியாது. சொல்லப்போனால் தமிழ் டப்லேயும் வந்திருக்கு. அந்த வாய்ஸாக இருக்கட்டும், அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே தமிழ் ஆடியன்ஸ் புரிகிற மாதிரியான டப் பண்ணது இன்னும் மிக முக்கியமான விஷயம். இந்த படத்தில் அதே நேரம் சில நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா உள்ள நிறைய டீட்டெயிலிங் மிஸ் ஆகுது. கிளைமேக்ஸ் போர்ஷனாக இருக்கட்டும், அது ப்ரீ கிளைமேக்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய டீட்டெயிலிங் மிஸ்ஸிங்கும் ஒரு சில இடங்களில் திடீர்னு ஸ்க்ரீன் பிளேஸ் ஸ்லோவாகிறதா வந்து இந்த படத்துக்கு சில மிஸ்டேக்ஸாக இருக்குது, ஃப்ளாஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனாலும் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தில் தேரே இஷ்க்மேன் ஒரு சிறந்த படம் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தேரே இஷ்க்மேன் வந்து ஒரு ஹிந்தி படம் தானே, யாரும் ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. தமிழ் டப் இருக்கு, போய் தியேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு உண்மையாகவே தனுஷ் அண்ணாவோட ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் சொல்லுவீங்க இனிமேல் டேரெக்டாக பண்ண வேணாம், நீங்கள் போய் ஒழுங்காக படம் நடினேன்னு சொல்லிடுவீங்க. அப்படியாப்பட்ட ஒரு படமாக தான் வந்திருக்கு. உங்களுக்கு தேரே இஷ்க்மேன் எப்படியாப்பட்ட ஃபீல் கொடுத்தது? நான் சொன்ன மாதிரியான ஃபீல் தான் இருந்ததா, இல்லை உங்களுக்கு வேறு மாதிரியான எமோஷன்ஸ் வந்ததா? நீங்கள் ஆல்ஃபா மேலே பார்க்குறீங்களா, ஆல்ஃபா ஃபீமேலை பார்க்குறீங்களா? இந்த படம் உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.